ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். சனிப்பெயர்ச்சி பலன்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள்ல இப்ப மிதுன ராசிக்கு இந்த வீடியோவில் மிதுன ராசிக்கு சனிப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல சனியை பற்றி ஒரு அறிமுகத்தை பார்ப்போம். சனி பகவான் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறதுக்கு 2.5 ஆண்டு காலம் எடுக்கும். 2.5 ஆண்டு காலம் ஒரு ராசியிலே தான் சனி பகவான் இருப்பார். சனி பகவானுக்கு 3 சிறப்பு பார்வைகள் இருக்குது. அவர் இருக்கிற இடத்துல இருந்து 3ஆம் இடத்தை பார்ப்பார், அவர் இருக்கிற இடத்துல இருந்து 7ஆம் வீட்டை பார்ப்பார், அவர் இருக்கிற இடத்துல இருந்து 10வது ராசியையும் பார்ப்பார். அப்ப மொத்தம் பார்க்கிற 3 வீடு, இருக்கிற வீடும் சேர்த்து மொத்தம் 4 வீட்டையுமே 2.5 ஆண்டு காலம் சனி பகவான் தன்னுடைய கண்ட்ரோல்ல எடுத்துருவார். 2.5 ஆண்டு காலம் மேஜர் ரோல் செய்யக்கூடிய ஒரு கிரகம் இடப்பெயர்ச்சி ஆகிறப்போ நிச்சயமா பலாபலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கத்தானே வேணும். இப்ப மிதுன ராசிக்கு 2025 இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி இருக்கு. இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் 9ஆம் இடத்துல சனி இருந்தது. 9ஆம் இடத்துல சனி இருந்தா என்னங்க நடக்கும்? தந்தை சம்பந்தப்பட்ட அமைப்புகள் எதுவுமே நன்றாக இருக்காது. பூர்வ புண்ணிய சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் விஷயமா ஏதாச்சும் தடைகள் இருந்திருக்கும். தந்தையோடையும் ஜாதகருக்கும் கருத்து முரண்பாடுகள் இருந்திருக்கும். பொதுவாக பாக்கியங்கள் எதுவுமே அனுபவிக்க விட்டுருக்காது. 9ஆம் இடத்துல சனி இருந்தா பாக்கியத்தை கெடுப்பார் இல்லையா? 9ஆம் இடத்துல நிற்கிற சனி இப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி குருவனுடைய மீன வீட்டுக்கு வர, கும்பத்துல இருந்து மீனத்துக்கு வர. இந்த 10ஆம் இடத்துல வர சனி நிச்சயமா மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கும். அது எந்த சந்தேகமும் இல்லை. 9ஆம் இடத்துல இருந்த சனி கிட்டத்தட்ட பெரும்பாலும் எந்த நற்பலன்களையும் செய்யவில்லை. ஓரளவிற்கு சிறிதளவு என்றாலும் நற்பலன்களை செய்யவில்லை என்பதுதான் உண்மை. அதான் உண்மை. 10ஆம் இடத்துக்கு வர இந்த சனி நிச்சயமா நற்பலன்களை தரும். குறிப்பா தொழில் முன்னேற்றம் இருக்கும். அது மட்டும் இல்ல, இப்ப மே மாதம் 14ஆம் தேதி குரு பயிற்சி இருக்குது. மே மாதம் 14ஆம் தேதி வருகின்ற குரு பயிற்சியுமே மிதுன ராசிக்கே குருநாதர் வாரார். இதுவரைக்கும் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்த குரு வீண் விரயங்களையும் அடிக்கடி பயணங்களையும் கொடுத்து தொல்லை கொடுத்து கொண்டிருந்த குரு 12ஆம் இடத்துல விரய குருவாக இருந்தவர் இப்போது ஜென்ம குருவாக வாரார். ராசிக்கு ஜென்ம குருவாக வாரார். ராசியில குரு வந்து இருந்த உடனே ராசி புனிதம் அடைஞ்சிருமே. ராசியில வந்து இருக்கிற குரு 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் என்று 3 வீடுகளையும் பார்ப்பார். 5ஆம் இடத்தை பார்க்கறதால குழந்தை பாக்கியம், அதிர்ஷ்டம் எல்லாமே இயல்பாவே கைகூடி வரும். 7ஆம் இடத்தை குரு பார்த்தா என்னங்க நடக்கும்? நண்பர்கள் மூலியமான நன்மை, கூட்டு தொழில லாபம், கணவன் மனைவி ஒற்றுமை, பிரிந்த காதலர்கள் சேர்வது எல்லாமே நன்மையாவே நடக்குமே. 9ஆம் இடத்தை குரு பார்த்தா சொல்லவே வேண்டாமே. பாக்கியஸ்தானத்தை குரு பார்த்தால் ஓடி போனவனுக்கு, அதாவது அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்துல சனி, ஓடி போனவனுக்கு 9ல குரு. 9ஆம் இடத்துல குரு வாரதுன்றது பெரிய பாக்கியமுங்க. ராசி புனிதம் அடைந்து ராசிக்கு 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் எல்லாமே சுபத்துவம் அடைஞ்சிருமே இந்த குரு பயிற்சியால. அப்ப சனி பயிற்சி, அதை தொடர்ந்து நடக்க இருக்கிற குரு பயிற்சி, அதாவது 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நடக்க இருக்கின்ற சனி பயிற்சியும் 2025 மே மாதம் 14ஆம் தேதி நடக்க இருக்கின்ற குரு பயிற்சி ரெண்டுமே மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே நல்லா இருக்கு. சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் நடந்ததில் இருந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு மெல்ல மெல்ல படிப்படியாக கிட்டத்தட்ட ஒரு 70% நற்பலன்கள் உண்டுங்க. அதாங்க உண்மை. 70% நற்பலன்கள் நிச்சயமாக உண்டு. 9ஆம் இடத்துல இருந்த சனியும் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்த குருவும் இதுவரைக்கும் பெரிய நற்பலன்களை செய்யல. உண்மையிலே தொழிலையும் கடுமையான போராட்டம், வாழ்க்கையிலும் பெரிய முன்னேற்றம் இல்லாத தன்மையை தான் கொடுத்து கொண்டிருந்தது. இப்ப 10ஆம் இடத்துக்கு வர சனி, அதாவது மீன வீட்டுக்கு, குருவின் வீட்டுக்கு சுபத்துவமாக வந்து அமர்கிறார். குருவோட வீட்டுல வந்து அமர்கிறார். நிச்சயமாக தொழில் முன்னேற்றம் இருக்கும். ஒரு குடும்ப தலைவர்களுக்கு உண்மையாக என்னங்க வேணும்? தொழில் முன்னேற்றம் அடைஞ்சு நல்ல வருமானம் இருந்தாலே குடும்பத்தை நல்லபடியா ரன் பண்ணி கொண்டு போகலாம் தானே. கவலைகள் இருக்காது இல்லையா? பொருளாதாரத்துல ஒரு முன்னேற்றம் இருந்தாலே குடும்பத்துல இயல்பாவே ஒற்றுமை ஆயிருமே. குடும்பத்தில் இருக்கிற சண்டை சச்சரவுகள் நீங்கி பொருளாதார சிக்கல்கள் எல்லாம் நீங்கினாலே படிப்படியா குடும்பம் வளர்ச்சியை நோக்கி நகர்ந்து போகும் இல்லையா? அதனால இந்த சனி பயிற்சியும் இதற்கு அடுத்து மே மாதம் 14ஆம் தேதி நடக்க இருக்கின்ற குரு பயிற்சியும் ரெண்டுமே மிதுன ராசிக்காரர்களுக்கு பொற்காலம் தானுங்க உண்மையிலேயே. அதாவது கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும்,
அதாவது 2020, 2021, 2022 அஷ்டமச்சனி நடந்த போது மிதுன ராசிக்கார, குறிப்பாக திருவாதிரை நட்சத்திரம், மிருகசீச நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்த எல்லாரையுமே அடிச்சு துவச்சு புளிஞ்சு காய போட்டுட்டுது, தொங்க போட்டுட்டுது சனி, அஷ்டமச்சனி. ஆனா அத்தனை கெடுபலன்களில் இருந்தும் தப்பித்து மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு சனி வந்து மே மாதம் 14ஆம் தேதி ராசியிலேயே குரு வந்து அற்புதமான அட்டகாசமான பலன் இருக்கே உங்களுக்கு. அப்புறம் என்ன கவலை? மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே இந்த சனி பயிற்சியும் அதை தொடர்ந்து நடக்க இருக்கின்ற குரு பயிற்சியும் நல்ல பயிற்சிகளாகவே இருக்கிறது. சந்தோஷமா இருங்க, கவலையை விடுங்க. சரி, இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ. விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இது போல இன்னும் ஒரு வீடியோவில் மறுபடியும் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நமஸ்காரம்.